ஹலோ காய்ஸ், இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செல்ல பூனை. நம்ம பார்த்தீங்கன்னா ஓடலாம், ஆடலாம், எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா தவலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வயசான ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல்ல பூனையை பார்த்தீங்கன்னா வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம தான். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூனையாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஜம்ப் பண்ண முடியுதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஜம்பில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏறிட்டோம். பாட்டி பார்த்தீங்கன்னா சமையல் கட்டில் என்னென்னமோ வச்சுருக்குது. இது என்னன்னு தெரில, டோஸ்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் அநேகமாக. இது என்னன்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்னமோ மண்கலயம் மாதிரிலாம் இருக்குது. ஒரே ஜம்பில் பார்த்தீங்கன்னா அங்கே கேஸ் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஜம்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பு இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஜம்ப் பண்ண முடியுது. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஜம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போக முடியுது. பாட்டி எப்படி இருக்கிறீங்க? நான் தான் உங்கள் செல்ல பூனை. பாட்டி தூக்கிக்கோங்க. அச்சோ, பாட்டி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க. பாட்டிக்கு வவுறு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. பாட்டி மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ, பாட்டி இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? அவங்கள விட்டா எனக்கு யாரும் இல்லை. பாட்டி, 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 தூக்கி பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. ஐயையோ, ஒன்றுமே இல்லையே. நம்ம பார்த்தீங்கன்னா பாட்டியை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தூக்கிட்டோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பலம் பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப பலசாலியாக இருக்கிறோம். பாட்டி எந்திரிச்சிட்டாங்க. ஒருவேளை நம்ம தான் தள்ளி விட்டோம்னு தெரிஞ்சிருமோ? பாட்டி எப்படி இருக்கிறீங்க? எதுக்கும் பாட்டியை விட்டு தள்ளி நிற்போம். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லை தூக்கிக்கிட்டு அடிக்க வந்தாங்கன்னா தொல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் இருந்தது, அதை பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்ட் பண்ணியாச்சு. பாட்டி பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லை தூக்கிக்கிட்டு அடிக்க வராங்க. பாட்டிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும். பாட்டி எங்கே இருக்கிறீங்க? பாட்டி பார்த்தீங்கன்னா கடாயை தூக்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடாயினே அதை சொல்லிக்கலாம். கடாயை தூக்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாட்டினோம்னா மண்டையிலே ஒரே அடி தான். நம்ம பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவோம். பாட்டிக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பார்த்துட்டாங்கன்னா போச்சு. எதுக்கு இந்த மீன் தொட்டி மேலே ஏறிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு பலூன் இருக்குது. பாட்டி கையில் சிக்கனம்னா அவ்வளோதான். ஜம்ப்பு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஜம்ப் பண்ண முடியல. அதுதான் ஒரு கோளாறு. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம மேலே போயிடலாம். மேலே போயிட்டா பாட்டி இந்த படியில் பார்த்தீங்கன்னா ஏற முடியாது. வயசான பாட்டி படியில் பார்த்தீங்கன்னா ஏறி வரமாட்டாங்க. வரலன்னு நினைக்கிறேன். பாட்டி பார்த்தீங்கன்னா வரல. இப்போ நம்ம இந்த படி மேலே பார்த்தீங்கன்னா ஏறிக்கலாம். நம்ம வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பால் இருக்குது. இந்த பாலை பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்லேருந்து கீழே போட்டால் பவுன்ஸ் ஆகுதாங்கிறத பார்த்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சோபா மேலே ஏறி பார்த்தீங்கன்னா கீழே போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரே ஜம்ப்பு தான். கீழே விழுந்துடக்கூடாது. கொஞ்சம் ஜம்ப்பு பெரிய ஜம்ப்பாக போட்டோம்னா கீழே விழுந்துருவோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஏறணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நின்னாச்சு. இப்போ பொறுமையாக கீழே இறங்கலாம். பாலை பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க மேலே போட்டுடலான்னு யோசித்தேன். பாட்டியை பார்த்தீங்கன்னா ஆளே காணோம். வேணாம், விடுங்க. எதுக்கு? பாட்டி பார்த்தீங்கன்னா வயசான பாட்டி. நமக்கு பார்த்தீங்கன்னா சோறு ஊட்டி பால் ஊட்டி பார்த்தீங்கன்னா பாசமாக பார்த்தீங்கன்னா வளர்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்துருக்குறாங்க. திங்கிறதுக்கு சோறு கொடுத்துருக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பாட்டி மேலெலாம் பார்த்தீங்கன்னா பாலை தூக்கி போட வேணாம். கீழே பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா பாலை தூக்கி கீழே போட்டுடலாம். பவுன்ஸ் ஆயிடுச்சு. அடேங்கப்பா, பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கே பார்த்தீங்கன்னா தொற்றும் போல் இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகுது. உண்மையிலேயே பவுன்ஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பலூன் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம நகத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு புரண்டனோம்னா பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிரும்.
பார்த்தீங்கன்னா பலூன் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. பச்சை கலர் பலூன் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக கீழே இறங்கிக்கலாம். கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆனால் கூட அப்புறம் நம்ம ஃப்ளோரில் தான் இருப்போம். அடி ஆனால் நம்மளுக்கு எந்த அடியும் பிடிக்காது. நம்ம பூனைங்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரே ஜம்ப்பு. நம்ம நகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். உள்ளுக்க மீன் இருக்குது. இதுக்கு மீன் இது என்னன்னு தெரில. இது ஆனால் மீன் ஃபுட்டு கிடையாது. மீன் ஃபுட்டு கிடச்சிதுன்னா உள்ளுக்க போட்டோம்னா மீன் கிடைக்கும். சுவையான மீன் எனக்கு வேணும். ஸோ என்னது இது மீன் ஃபுட்டை பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியலை. பாட்டி பார்த்தீங்கன்னா சோபாவில் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஜம்ப்பாக பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிடலாம். பாட்டி மேலே இல்லை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாட்டி மேலே விழுகாமல் ஜம்ப் பண்ணியாச்சு. டிவி ரிமோட்டுன்னு நினைக்கிறேன். நம்மளால் ஆன் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. டிவி ஆன் ஆகவே இல்லை. ஒருவேளை டிவியில் கரண்ட்லேயே வீட்டில் கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். டிவியில் ரிமோட் வேலை செய்ய மாட்டேங்குது. இல்லை ரிமோட்டில் இருக்கிற செல்லு போயிடுச்சா என்னன்னு தெரில. ரிமோட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப புத்திசாலியான பூனை. பார்த்தீங்கன்னா ரிமோட்டு நம்மளே ஆப்ரேட் பண்ணி டிவியும் சேர்த்து பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே பொறாண்டு தான். அடுத்து பலூன் எங்கே இருக்குதுங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது சின்ன சேனலு, உங்கள் சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. மேலே இருக்கிற பலூனை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாகணும்ல. அதை பார்த்தீங்கன்னா நம்ம நகத்தை வச்சு பொறாண்டி பார்த்தீங்கன்னா அதை வெடிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஏறி தான் போகணும். ஆனால் ஜம்ப் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியல. என்னன்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப வழுக்கும் போல் இருக்குது. பாட்டி பார்த்தீங்கன்னா அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹலோ பாட்டி, கொஞ்சம் முயற்சி செஞ்சோம்னா நம்ம ஈஸியாக அது மேலே ஏறிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் தாண்டி போய் பார்த்தீங்கன்னா இறங்கிடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அடுத்து 2 இதை பார்த்தீங்கன்னா ஏறியாச்சு. இப்போது 3வது இதை ஏறினா தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு ஜம்ப் பண்ண முடியும். கொஞ்சம் பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிக்கலாம். நம்ம ஜம்ப்பு ரொம்ப ஹைட்டாக போகிறனால பார்த்தீங்கன்னா அந்த சைடு போய் விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜம்ப் பண்ண வருதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரே ஜம்ப்பு. ஆகா, ரொம்ப போயிடுச்சு ஜம்ப்பு. பார்த்தீங்கன்னா ஜம்ப்பு ரொம்ப போயிடுது, அதுதான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப்பு, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 ஜம்ப்பு. இதுக்கு மேலே ஜம்ப் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவேர்ஸில் வந்து நம்ம ஜம்ப் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது போன தடவை. இந்த தடவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜம்ப் பண்ணியாச்சு. போன தடவை பண்ண மிஸ்டேக்கை பார்த்தீங்கன்னா இந்த தடவை பண்ணல. பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஜம்ப்பு தான். அங்கே பார்த்தீங்கன்னா பலூனு இருக்குது. நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண வேணாம். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜம்ப் அடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வந்தாச்சு. கொஞ்சம் ரிவேர்ஸில் போய் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஆஹா, மண்டையிலே இடி. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜம்ப் பண்ணியாச்சு. வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. நமக்கு முன்னாடி இருக்கிற ப்ளூ கலர் பலூனை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொறாண்டு, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரோ மேலே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ண முடியுமாங்கிறத பார்த்துடலாம். ஒரே ஜம்ப்பு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜம்ப் பண்ணியாச்சு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தடுமாறினோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ண கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டோம். இங்கே ஒரு பலூன் இருந்தது, இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்ட் பண்ணியாச்சு. இது என்னன்னே தெரில. கீழே பார்த்தீங்கன்னா பாட்டி இருக்கிறாங்க, அவங்க மேலே தூக்கி போடலாம், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரில. ஊர்க்காட்டப்பாவா, இது என்னது நெய்ட்டப்பாவா, இது என்னன்னே தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாட்டி இருக்கிறாங்க. கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்க போகிறோம். கரெக்டாக அடிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பாட்டி இருக்கிறாங்க. கரெக்டாக பாட்டி மேலே பட்டுருச்சு. பாட்டி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கு மேலே அடிக்க வேணாம்.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸாக இருக்குது. இது என்ன பாக்ஸா? இது என்ன பொருள்னே தெரியல. இது ஆனால் பேகு. பாட்டி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள என்னென்னமோ வச்சிருக்குது. வயசான காலத்தில் இவ்வளோ மேலே போய் யார் எடுக்க போகிறா? பாட்டி பார்த்தீங்கன்னா மேலேயே ஏற மாட்டேங்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருளை யார் வச்சாங்கன்னு தெரில. இங்கே ஒரு பலூன் இருந்தது, இதையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணியாச்சு. நமக்கான சோறு பார்த்தீங்கன்னா பாட்டி இங்கே தான் கொண்டாந்து பாசமாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ரு பார்த்தீங்கன்னா குடிக்கணும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து தண்ணி குடிக்கிற இடம்னு நினைக்கிறேன் அது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏதோ டாஸ்க் மாதிரி இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேஸ்கெட் கூடைய பார்த்தீங்கன்னா பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாலை மேலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அந்த பாலை பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட் கூடையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட முடியுமாங்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்னு இருக்கும், அதையும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளை துரத்திக்கிட்டு வந்ததுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பாட்டி கண்டுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூடை மேலே பார்த்தீங்கன்னா பந்தை கரெக்டாக போட முடியுதாங்கிறத பார்த்துடலாம். கரெக்டாக டார்கெட் வச்சு அடித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே போய் முட்டுது. பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக விளையாடுறோம். ஆனால் பூனை பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் பால் விளையாடுதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியம்தான் இந்த கேமில். ஆனால் பார்த்தீங்கன்னா இது கேமு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சாச்சு பாயிண்ட்டை. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பையும் மிஸ் ஆகுது, பவுன்ஸ் ஆகுது. ஆனால் நல்லாவே பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா நல்லா பவுன்ஸ் ஆகுது. நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்குது. பால் உருளாத பாலை பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. பால் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி போட்டோம்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த கூடையிலே பட்டு பவுன்ஸ் ஆகி வந்துருச்சு. இன்னும் முயற்சி பண்ணி பார்ப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ மை காடு, உளுந்துரு. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம மேலேயே வந்து பால் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகி பட்டிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஆனால் பால் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரில. இங்கே இடம் பார்த்தீங்கன்னா இது புதுசாக இருக்குது. கராஜ்ன்னு நினைக்கிறேன் அது. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹைட்டாக தூக்கி போட போகிறோம். பழையபடி பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகி வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா கராஜ்ன்னு நினைக்கிறேன். நீடியா கீன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ரோபோட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா தலையில் கிடக்குது. பார்த்தீங்கன்னா ஏதோ கார்டு வேணுமா, அதை போய் நம்ம எங்கே தொலைவுறது. நம்ம பார்த்தீங்கன்னா பாலை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பால் உருண்டு, ஆனால் நல்லாவே உருண்டு போய்கிட்டே இருக்குது. பாலுன்னா உருளை தான் செய்யும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி போடலாம். இன்னும் ரொம்ப ஹைட்டாக போடலாம். எவ்வளோ ஹைட்டு நம்மள மேலே போட முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டாக பார்த்தீங்கன்னா பாலை தூக்கி போட முயற்சி பண்ணலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா பாஸ்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாலை போடுறோம். ஓ மை காட், பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு விழுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு விழுந்துது. ஆனால் சூப்பரு. ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுகல. பால் கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன். கூடையை விட்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுவாமல் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம்.